உனக்கு அடையாளம் தெரியுதா? முதல்ல ஒன்ன நான் ரயில்ல பார்த்தப்ப ஒன்ன எனக்கு அடையாளம் தெரியல. நீ எங்க அப்பாவுடைய பழைய கார் டிரைவர் காளிதானே? இல்ல, கபாலிக்கு உதவியாய் இருந்து என்ன கிடையாது. காளி சட்டம் உன்னை தூக்குலதான் தொங்க விட போகுது. நீ எங்க அப்பாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவர் பிள்ளை எனக்கு உதவி செஞ்சு புண்ணியத்தை கட்டிக்க. கபாலி எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. என்ன கேட்காத. போ காளி போ. நீ செத்துட்டா உனக்கு பிள்ளைங்க கிடையாது பால் ஊத்த. அப்ப உன்னை என்னுடைய பழைய கார் டிரைவர் காளியா நினைச்சு உன் மகனாய் இருந்து உன் சமாதிக்கு நான் பால் ஊத்த. சொல்றேன். சும்மா இருக்கு. 56 கோர்ட் வாசல்லையே ஒரு குற்றவாளி சுடப்படுறாங்கன்னா பாதுகாப்புக்காக போயிருந்த போலீஸ்காரங்க நீங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், குற்றவாளி வர போறான், அவரை ஒருத்த சுட போறான்னு தெரிஞ்சிருந்தா 2 பேருமே நாங்க பிடிச்சிருப்போம். தெரியலையே. நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்னினாயா வருவான், கொலையாளி வரமாட்டான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க தான் கெட்டிக்காரங்க இது வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம். அந்த பேருக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி குற்றவாளிங்க கை ஓங்கி போச்சு. சமுதாய விரோதிகள் அங்கங்க அதிகமா நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் பேச்ச குறைச்சுக்கிட்டு ஆக்ஷன்ல ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் ஐயா இதை ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 3 வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிட்டு, ஐ வில் see sir all the constable follow me. பின்னிடுவன் ஜாக்கிரதை, நான் கோபமா இருக்கிறேன். எஸ் சார். மேலதிகாரிங்க என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு நோக்க இழுத்து வச்சு உடுங்கிட்டு செத்துருக்கலாம்யா. ஆனா அது தற்கொலை, சட்டத்துக்கு விரோதம். அதனால தான் விட்டுட்டேன். நான் தெரியாம கேட்கிறேன், ஏன் பிடிச்ச? இது கீழே விழுந்துற போதுன்னு ஒரு மரியாதைக்கு பிடிச்சேன் சார். மரியாதையா இருந்தாலும் சரி, அவமரியாதையா இருந்தாலும் சரி, எதை பிடிச்சாலும் நான் தான் பிடிப்பேன். வை கீழே. எஸ் சார். ராத்திரில ரோந்துக்கு போறீங்கல்ல, ஆமா. திருடனுங்களும் அங்க சுத்துறானுங்கல்ல, ஆமா சார். ஏன் அவனுங்களை பிடிக்கல? சார், போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது, ஒருத்தர் அடையாளம் தெரியுது. திருடங்க யூனிஃபார்மே இல்லாம வந்துடுறாங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி சார் பிடிக்கிறது? அதுவும் இல்லாம ஆல் த கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க. உங்களை ஃபாலோ பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல சார். தட்ஸ் கரெக்ட். சொல்ல சுருக்கி செயலை விரிவாக்கி கடமையை செய். 3 வார்த்தையில சொல்லிடுறேன் சார். ஐ வில் see sir all the constables follow me. எல்லாம் வந்தாச்சா? அங்க காமி காட்டுற போய் சீக்கிரங்க. நல்லா பாத்துக்கியா சொக்க தங்கத்தை? அது ஓகே. बहुत अच्छा बहुत अच्छा बहुत अच्छा. பாக்கெட்ட பணம் வந்திருக்கியா? பொட்டி குடியா? வண்டிக்கிட்டே வரா, நம்ம பணம் தரான். கமா ஏய், எல்லாத்தையும் தீட்டு வாங்கடா. பாத்துற பொட்டிய குடியா? எங்க குடுறா?
சரக்கு டெலிவரி கொடுத்து பணப்பெட்டியும் கைக்கு வந்துடுச்சு. ஆனா மின்னல போல பம்பாய் மெயில் 109 அந்த பணப்பெட்டி அடிச்சுட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, சரக்கையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டான். நாங்க எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தோம். ஆனா யாருடா பம்பாமே 109? பிரபல கேரி கமாலியை தான் கண்டுபிடிக்க முடியல. அதோட பம்பாய் மெயில் வேற ஒருத்தன் புதுசா உருவாயிருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு தலைவலி. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவனை ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். மிஸ்டர் சூடாமணி, பம்பாய் மேல எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? பார் சோப்புல எப்படி 501 நம்பர் போட்டிருந்தோ அதே மாதிரி பம்பாய் மெயிலுடைய பனியன்ல 109 நம்பர் போட்டிருக்கு சார். யாரார் 109 நம்பர் போட்ட பனியன் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து லட்சிய லாடம் கட்டிட்டோம்னா உண்மைய பம்பாய் மெயிலே கட்டிடுவான். முக்காடு போட்டவங்க எல்லாம் குற்றவாளிங்கன்னா மொட்டை பாட்டிகளை கூட கூட்டு வந்துருவீங்களா? ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ? மிஸ்டர் சூடாமணி, எஸ் சார். எதையும் அதிகமா பேசாம ஆக்ஷன்ல காட்டணும். பி சீரியஸ். ஐ சே சார், ஐ வில் see. சார், காளியோட கொலை கேஸ்ல எனக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. எப்படி நான் அந்த கும்பலை கண்டுபிடிச்சிருவேன்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். கண்டிச்சு எப்படி எல்லாம் ஆடுதுங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன பாட்டு மேடு பண்ணமெல்லாம் ஏறி இறங்கி இருக்கும் போல இருக்குது. ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் டேங்க் வரைக்கும் எல்லாம் ஆடுது. என்ன ஆகும்? இந்த வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆகும். அது இல்லப்பா, பட்ஜெட் என்ன ஆகும்? உங்க முதலாளிய பத்தி எனக்கு தெரியாதா? பட்ஜெட் எல்லாம் சொல்லியா தீரணும். தண்ணீர் கொண்டடா மெதுவா. தெரியாம தெரியாம ஆமா, உங்களுக்கு எல்லாம் கார் இருக்கு. ஒரு குச்சியில சாத்தியே தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ மெதுவா. இந்த வாய்க்கு சிகரெட் வேற. நீங்க போங்க, நான் அனுப்புறேன். என்னடா ராங்கு வருது? ஐயோ എടാ അബ്ദുൽ ഇല്ല, എടാ ജാനകി അവൻ ഇല്ല. ഈ ആള് തൊക്കൻ എവിടെ പോയി? മെക്കാനിക് ഷോപ്പിൽ വരുന്ന കാസെല്ലാം റേറ്റിൽ കൊട്ടിക്കൊടുത്തു. ഈ ആള് എനിക്കൊരു ഭർത്ത. എന്റെ കർത്താവേ, എടോ കുതിരയ്ക്ക് നിനക്ക് എന്നാ സംബന്ധം? കുതിര നിനക്ക് അമ്മാവനോ അച്ഛനോ ഏട്ടനോ? എടാ എവിടോ താത്താന്റെ മോനെ എവിടെ പോയി?
கையிலையும் காலையும் ஊத்திக்கிட்டு வாய் வேலை ஊத்த கூடாதா? குடிச்சிடலாம். 10 ரൂபாய் വീട്ടിൽ കൊടുത്ത യോഗ്യതയില്ല. ഈ വിയക്തമായിട്ടാണ് കല്യാണം കഴിച്ച് ഞാൻ ഏത് സുഖം കണ്ടു. ഈ ടീ കെട്ടിലും. ஆமா, டீ கட்டுல ஈதா இருக்குது. டீ எங்கடி இருக்குது? கேலி செய்யണ്ട. என்னடி கேலி செஞ்சா கோவிச்சுக்கிற? அப்புறம் கேலி செய்யண்டான்னு ஏன் சொல்றேன்? தொடேண்டா. என்னடி தொட்டா வருத்தப்படுற? அப்புறம் தொடையண்டான்னு எதுக்கு சொல்ற? ഞാൻ തൊടக்கூடாதுன்னு പറഞ്ഞത്. மேரிக்குட்டி. இந்த பாரு, இந்த மெக்கானிக் ரைட் சொக்கலைங்க சார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாரியை கூட ஓவர்டேக் பண்ணுவான். ஆனா அந்த மேரிய ஓவர்டேக் பண்ண மாட்டான். மேரிக்குட்டி விடு, இனிமே ஓ சத்தியமா நான் ரேஸுக்கு போகவே மாட்டேன். இது உன் மேல சத்தியம். வாங்க, அசச்சாரம் வரும். நீங்க 2 பேருக்கு டீ எடுத்துட்டு நீ அங்க வரு. நடக்கண்டா. என்ன அண்டா வந்து குண்டா வந்து நீங்க வாங்க உட்காருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த பக்கம் திடீர்னு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன சார்? நீ ஒரு ஏ கிளாஸ் மெக்கானிக் இல்ல? ஆமா. இந்த மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா கார்களுமே உங்ககிட்ட ரிப்பேருக்கு வரும்ல? ஐயங்கார தவிர எல்லா காரும் வந்தாச்சு. அப்படின்னா MRZ 56, 56ங்கிற கார் இங்க வரதுண்டா? அதனுடைய ஓனர் யாரு? സാറേ ക്ഷമിക്കണം, കപ്പൽ സാസർ ഇല്ല, ഗ്ലാസ് തന്നെ. டீ தானே நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்தா என்ன, சாசர்ல இருந்தா? புடிச்சிட்டேன். டோன்ட் வரி சார். அந்த கார்ல ஒரு டிப் டாப் லேடி. ഓ, ലേഡി ഓട്ടിന കാറെങ്കിൽ ഇയാൾ നന്നായിട്ട് അറിയും. சொல்லட்டும். പറയൂ, ഞാൻ കേക്കട്ടെ. அப்புறம் யார் இந்த லேடி? அழகுல டாப். சும்மா ஒன்றரை ஷேப். ஷேப் நீங்க எவ்வளவு கண்டுனது? இவ ஒருத்தி கண்டுனது போயினது டன் வயலே ட்ரம் அடிப்பா. சார், அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கார் நிக்கிற செட்டு, அந்த அட்ரஸ் தான் இன்னும் தெரியல. 2 நாள்ல அதையும் புடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்கு சார் 50 ரூபா? இது அட்வான்ஸ். இதுல இருந்துதான் என்னுடைய லட்சியமே அட்வான்ஸ்ல போகுது. நான் வரேன் மேரி. லட்சியம் என்ன லட்சியம்? இது என்ன லட்சியம்? காசு உണ്ടെങ്കിൽ நீ தேசத்துக்கு போகும், வீட்டுக்கு